ஆரி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர் ஷேப்பில் இருக்க நெக் டிசைனில் எப்படி வந்து நம்ம லோடிங் ஸ்டிச்சஸ் அப்ளை பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸ்ட்ரெயிட் லோடிங் ஸ்டிச்சஸ்க்கு நம்ம என்ன மாதிரி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணமோ அதே ப்ரொசீஜர் தான் இதிலேயே ஃபாலோ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம லோடிங் த்ரெட்டை வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த த்ரெட்டோடைய எட்ஜஸில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸஸாக வந்து நிறைய த்ரெட்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் 2-3 ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம கிராஸ் ஸ்டிச்சஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். லோடிங் த்ரெட்டை நம்ம க்ளோவ் போட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டிச்சஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நான் ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து ஸ்டிச்சஸை அப்ளை பண்ணுறேன். பாருங்கள், எந்த ஒரு ஹேண்ட்லேயும் நான் பிடிக்கல. அது லைன்ஸ் மேலேயே வந்து அந்த த்ரெட்டை வச்சு நம்ம ஸ்டிச்சஸ் போட்டோன்னாவே நம்ம கரெக்டாக வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். அந்த லைன்ஸ் மேலேயே வந்து நம்ம வந்து த்ரெட்டை வந்து ஸ்டிக் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் லைன் வந்து அழகாக வந்துடுச்சு. இந்த எண்டு பாருங்கள், நிறைய எக்ஸஸான த்ரெட்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்காக நம்ம 2-3 ஸ்டிச்சஸ் நல்லா டைட்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து எண்ட் நாட் போடணும். இந்த பவர் நெக்கில் வந்து லோடிங் த்ரெட் அப்ளை பண்ணும்பொழுது நம்ம வந்து கண்டினியூவாக அப்ளை பண்ணாமல் அந்த ஷேப்புக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நம்ம வந்து பிஃபோராகவே அதை கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போது நம்ம எண்ட் நாட் போட்டு இதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நான் கீழே பேஸ் கொடுக்காம நெக்ஸ்ட்டு வர ஸ்ட்ரெயிட் லைனை தான் நம்ம கொடுக்க போகிறோம். அப்போ தான் வந்து நம்ம கீழே வர அந்த பேஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ண முடியும். ஸோ இந்த லைன்ஸில் தான் வந்து நம்ம லோடிங் த்ரெட்டை ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த லைன் மேலே நம்ம லோடிங் த்ரெட் வச்சு எந்த அளவுக்கு வேணுமோ நம்ம வந்து கரெக்டாக மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து கரெக்டாக எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நான் ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்ட்ரெயிட் லைனில் நம்ம எப்படி லோடிங் ஸ்டிச்சஸ் அப்ளை பண்ணோன்றதை நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் இப்போ பேஸ் ஃபுல்லாகவே முடிச்சுட்டேன். நம்மளுடைய இந்த கார்னர்ஸை வந்து நம்ம ஒன்று போல் இருக்கிற மாதிரி நம்ம நல்லா ஸ்டிக் பண்ணணும். ஸோ நான் நிறைய எக்ஸஸாக வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். இந்த எட்ஜஸை நம்ம கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணணும். கொஞ்சம் கேப்னஸ் கூட இருக்கக்கூடாது. ரெண்டும் வந்து நெருக்கமாக இருக்க மாதிரி இருக்கணும். சில்க் த்ரெட்டில் நம்ம டபுள் த்ரெட் எடுத்து தான் இப்போ நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க சிங்கிள் த்ரெட்டில் ஒர்க் பண்ணலாமா அப்படின்ட்டு. நம்ம சிங்கிள் த்ரெட்டில் வந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய பேஸில் கொடுத்துருக்க அந்த லோடிங் த்ரெட் வந்து வெளியே தெரியும். ஸோ அது எம்போஸ்டாகவும் இருக்காது. அதுக்காக தான் வந்து நம்ம டபுள் த்ரெட் எடுத்து தான் இந்த லோடிங் ஸ்டிச்சஸ் எல்லாமே நம்ம ஒர்க் பண்ணணும். லோடிங் த்ரெட் இந்த கார்னர்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். பாருங்கள், சின்னதாக ஒரு லாக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்பவும் போல் க்ராஸ் லைனில் தான் நம்ம ஸ்டிச்சஸை எடுக்கணும். ஸ்ட்ரெயிட் லோடிங் ஸ்டிச்சஸை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வர எல்லா ஸ்டிச்சஸுமே வந்து நம்மளை ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும்தான் நம்ம வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். மற்றபடி சேம் ப்ரொசீஜர் தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். நம்ம பாக்ஸ் டைப்பில் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இந்த வாட்டி என்ன பண்ணுறோன்னா நம்ம பாக்ஸ் டைப் இல்லாமல் அந்த த்ரெட்டு பக்கத்துலேயே வந்து நம்ம ஸ்டிச்சஸை கொடுக்குறோம். பாருங்கள், நம்மளுக்கு அந்த த்ரெட்டு கொடுத்துருக்காங்களே அதுக்கு பக்கத்தில் நம்ம நெருக்கமாக தான் நம்ம ஸ்டிச்சஸை கொடுக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்கிட்ட கேட்குறீங்க, நம்ம வந்து ஸ்டிச்சஸ் ஏன் வந்து க்ராஸாக கொடுக்கணும், நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்கக்கூடாதா அப்படின்ட்டு. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்கலாம், பட் ஆனால் க்ராஸாக கொடுக்கும்பொழுது அதனுடைய வந்து லுக் வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும். லோடிங் த்ரெட்டுடைய ஸ்டிச்சஸுடைய பேஸே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு க்ராஸ் லைனில் கொடுக்கறது தான். நீங்கள் க்ராஸாகவே வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். க்ராஸாகவே வந்து நீங்கள் ஸ்டிச்சஸ் போட போட உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஸ்டிச்சஸும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக் ஷேப்பை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 விதமாக இந்த எட்ஜஸை வந்து நம்ம ஒர்க் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம லாக் போட்டுட்டு ஒர்க் பண்ணுவோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து 2 எட்ஜஸும் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து 2 விதமாகவும் நான் இந்த கிளாஸ்லேயே வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ இந்த எட்ஜஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம க்ளோஸ் பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குங்க இல்லையா,
அந்த லைன் முடிகிற இடத்துல நம்ம ஒரு எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணணும். அந்த லோடிங் த்ரெட் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு வருமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஸ்டிச்சஸை ஒர்க் பண்ணணும். அந்த எண்டும் வந்து நம்மளுக்கு கரெக்டாக க்ளோஸ் பண்ணணும். பக்கத்தில் 2-3 ஸ்டிச்சஸ் நீங்கள் போட்டு கூட நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் எப்படி ஒர்க் பண்ணமோ அதே மாதிரி தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதனுடைய இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கிராஸ் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் இந்த மாதிரி இருக்குது. ஸோ கீழே வர ஷேப் வந்து எப்படி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த நீட்டில் தான் நம்ம ஒர்க் பண்ணணும். அதாவது ஆப்போசிட்டில் வர மாதிரி தான் நம்மளுக்கு வந்து அந்த கிராஸ் லைன் ஸ்டிச்சஸ் கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம கிராஸ் ஸ்டிச்சஸை வந்து ஒர்க் பண்ணும்பொழுது நீங்கள் வந்து ஃப்ரேமை வந்து உங்களுக்கு கன்வீனியன்ட் படி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி அந்த ஸ்டிச்சஸும் வந்து கரெக்ட் வேயில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு கன்வீனியன்ட் படி அந்த ஃப்ரேம்ஸை வந்து நம்ம திருப்பிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். இந்த நெக் டிசைனில் நம்ம வந்து கவனிக்க வேண்டிய ஒரே விஷயம், இந்த கிராஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வேவில் வருதா மட்டும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம ஸ்டிச்சஸ் வந்து ஒர்க் பண்ணும்பொழுது கேப்னஸ் இல்லாமல் கொஞ்சம் நெருக்கமாக ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா எம்போஸ்டாக நல்லா லுக்காக இருக்கும். இப்போ இந்த கீழே இருக்க பேஸை வந்து நம்ம பாதி ஒர்க் முடிச்சிருக்கோம். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இந்த கிராஸ் லைன் எப்படி இருக்குது, இங்கே மேலே நம்ம ஒர்க் பண்ண அந்த கிராஸ் லைன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தாவே தெரியும். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். இந்த எண்டை வந்து நம்ம எப்படி க்ளோஸ் பண்ண போகிறோன்னா, நம்ம நாட் போட்டு க்ளோஸ் பண்ணாமல் 2 லோடிங் த்ரெட்டையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம். அதை எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸ்ட்ரெயிட் லோடிங் ஸ்டிச்சஸ், டபுள் கலர் லோடிங் ஸ்டிச்சஸ், அண்ட் தென் யூ நெக் லோடிங் ஸ்டிச்சஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லோடிங் ஸ்டிச்சஸ் எல்லாமே வந்து நம்ம சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு பிகினர்ஸாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட் லோடிங் ஸ்டிச்சஸை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷேப்ஸை வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அப்போ ஒர்க் பண்ணும்பொழுது உங்களுக்கு இன்னும் கன்வீனியண்ட்டாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. இப்போ பாருங்கள் இந்த எட்ஜஸை நம்ம எப்படி க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள். இப்போ இந்த ஸ்டிச்சஸ் வரும்பொழுது நம்ம எண்ட் நாட் போடக்கூடாது. இந்த இடத்துல இந்த மாதிரி எட்ஜஸ் வந்து நம்ம ஒர்க் பண்ணும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு லோடிங் ஒர்க் பண்ணும்பொழுது 2-3 ஸ்டிச்சஸ் வந்து மேலே வரா மாதிரி தான் இருக்கும். அதுக்கு மேலேயே வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. நம்மளுக்கு நெருக்கமாகவும் அந்த கீழே இருக்க பேஸ் வந்து நம்மளுக்கு வந்து தெரியாமல் அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணாவே போதும். பக்கத்தில் நீங்கள் 2-3 ஸ்டிச்சஸ் வந்து ஒர்க் பண்ணுங்கள். இப்போ இந்த எண்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம பக்கத்தில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துருக்கோங்க இல்லையா, அதாவது லோடிங் த்ரெட் இருக்கு இல்லையா, அந்த லோடிங் த்ரெட்டையும் கீழே கொடுத்துருக்க நம்ம பேஸுடைய லோடிங் த்ரெட்டையும் சேர்த்து தான் நம்ம வந்து இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டிச்சஸ் ஒர்க் பண்ண போகிறோம். பாருங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு கிராஸ் லைன் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா பக்கத்தில் அது அப்படியே வந்து அந்த ஸ்ட்ரெயிட் லைனை நம்ம கொண்டு போனோம். பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய லாக் கொடுத்துட்டு ஒரு சின்ன லாக், அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படி ஸ்ட்ரெயிட் லைனுக்கு வந்து கிராஸ் லைன் நம்ம போட்டோமோ அதே மாதிரி தான் இந்த கிராஸ் லைன்ஸை கொடுத்து இந்த எண்டை வந்து ஃபினிஷ் பண்ணணும். இதை வந்து இந்த மாதிரியும் வந்து பான் நெக்கு ஒர்க் பண்ணலாம். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து அந்த எட்ஜஸ் வந்து நம்ம லாக் போட்டு ஒர்க் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்கள் எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ இந்த 2 ஸ்டிச்சஸில் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாம். இப்போது நம்ம எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைனை திரும்பவும் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பாருங்கள் இந்த ஸ்டிச்சஸ் இந்த இடத்துல எண்ட் நாட் போட்டோம் இல்லையா, அப்போது அதுக்கு ஆப்போசிட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துலேருந்து நம்ம பக்கத்துலேயே வந்து ஸ்டிச்சஸை கொடுக்கணும். இந்த இடத்துல வர அந்த 2-3 ஸ்டிச்சஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கீழே கொடுத்துருக்க அந்த பேஸுடைய ஜாயிண்ட்டை சேர்ந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அதுக்கு மேலேயே கூட ஒர்க் பண்ணலாம், தப்பே கிடையாது. இந்த மாதிரி நம்ம கொடுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஈவனாக இருக்கும் அந்த பேஸ் ஒர்க் பண்ணுறது.
நம்ம த்ரெட்டில் வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்கும் பொழுது நம்ம கிராஸ் லைனில் தான் கொடுக்கணும். தெரியாமல் கூட நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. கிராஸில் கொடுத்தீங்கன்னா அந்த பேஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்து ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போது நம்ம எப்பவும் போல் ஸ்ட்ரெயிட் லைன் எப்படி நம்ம ஒர்க் பண்ணுமோ லோடிங் த்ரெட்டு, ஸோ அதே ப்ரொசீஜர் தான் இதில் நம்ம இந்த ஸ்ட்ரெயிட் லைனை ஃபுல்லாகவே நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்கிட்ட வந்து கேட்குற ஒரே கொஷின் வந்து, நீங்கள் இன்னும் பேட்சஸ் ஸ்டார்ட் பண்ணலையா அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க. நான் இன்னும் வந்து ஆரி கிளாஸ்க்கான பேட்சஸ் வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. சப்போஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு யூடியூப்பில் நம்ம சேனலில் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இது பார்த்திங்கன்னா இந்த பேட்சஸ் வந்து நம்ம பெய்ட் ப்ரொமோஷனில் தான் போகும். இப்போதைக்கு நம்ம ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் வந்து யூடியூப்பில் தான் நம்ம போட்டுட்ருக்கோம். நீங்கள் அதையும் பார்த்து கற்றுக்கலாம். நம்மளுடைய பெய்ட் ப்ரொமோஷனில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆன்லைன் அண்ட் டைரக்ட் கிளாஸஸில் வந்து நிறைய வந்து ப்ராக்டிஸ் கிளாஸஸ் கொடுப்போம். அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ் அண்ட் தென் நிறைய ட்ரிக்ஸ் அண்டு இன்ஸ் எல்லாமே நிறைய கொடுப்போம். நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸை வந்து ரன் பண்ணுற அளவுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுப்போம். நம்ம சேனல் மூலமாகவும் நிறைய பேர் கற்றுக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் அண்ட் டைரக்ட் கிளாஸ்லேயும் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மகிட்ட கற்றுக்கிட்டாங்க. ஸோ உங்களுக்கு சேனல் மூலமாக கற்றுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் அதையும் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை உங்களுக்கு பெய்ட் ப்ரொமோஷனில் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து என்ன காண்டாக்ட் பண்ணலாம். நம்மளுடைய நெக்கோடைய லோடிங் ஸ்டிச்சஸ் வந்து நம்ம ஆல்ரெடி ஃபுல்லாகவே வந்து ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த எண்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த எட்ஜஸ் வந்து நல்லா நம்மளுக்கு பேஸில் கொடுத்துருக்க அந்த த்ரெட் வந்து வெளியே தெரியாத அளவுக்கு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட்டு க்ளோஸ் பண்ணணும். இப்போ நம்ம எண்ட் நாட் போட்டு இதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுடைய நெக் வந்து நம்ம ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம். இதில் வந்து நான் பார்டரில் வந்து பீட்ஸோ இல்லை எக்ஸஸாக வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச்சஸ் வந்து த்ரெட்டில் கொடுப்போம். அதெல்லாம் கொடுக்காம நம்மளுடைய ஒரு பேசிக்கான ஒரு நெக் டிசைன்ஸை நம்ம ஒர்க்